அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பாம்பு கதை பார்ட் 2. இப்போ ஸ்ரீலங்காவில் கஷ்டம் கேட்குறது உங்களோட இஷ்டம், கேட்காட்டி எனக்கு இல்லை நஷ்டம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம், அவருக்கு வேலை வெட்டி எதுவுமே இல்லையா. உதாரணத்துக்கு இவர் எடுத்துக்கோங்களே, அவருக்கு ஒரு மகுடி ஒன்று கிடைக்குதான். இவர் இந்த மகுடியை வச்சு என்ன செய்யணும்னு யோசிச்சாராம். கூட ஒரு பாம்பு ஒன்று இருந்தால் இதை வச்சு பொழைக்கலாண்டு ஒரு பாம்பை பிடிப்பண்டு காட்டு பக்கம் போகிறாராம். அப்போ காட்டு பக்கம் போகிற நேரம் ஒரு பாம்பு கிட்டே சொன்னாராம், ஏ பாம்பே, உனக்கு தேவையானதை நான் தாரேன், எனக்கு தேவையானது நீ செய்யணும் சொல்லி. பாம்பு சொல்லிச்சாம், எனக்கு தேவையானது முட்டை, உனக்கு தர முடியுமாண்டு. இவர் சொன்னாராம், ஒரு முட்டைன்னா நான் பல முட்டை வாங்கி தாரேன், என்னையோட நீ வா, நான் சொல்கிற இடத்துல வந்து நீ ஆடு, நான் இதை ஊதுறேன், எனக்கு காசு கிடைக்கும். அதுக்கு அந்த பாம்பு சொல்லிச்சாம், எனக்கு தான் ஆடவே தெரியாது. அதுக்கு இவர் சொன்னாராம், அது அந்த முட்டாள்களுக்கு தெரியாது. பட் அந்த டீலிங் அந்த பாம்புக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இவரோட போச்சான். சொன்ன மாதிரி ஜென்டில்மேன் பாம்புக்கு முட்டையாக வாங்கி கொடுத்தாரு. இவருக்கு இன்கம் நல்லா வந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த பாம்புக்கு இவர் சாப்பாடு கொடுத்து முட்டையெல்லாம் கொடுத்து இவரும் பெரிய பணக்காரர் ஆகிட்டார். இந்த பாம்பும் வெயிட் போட்டுடுச்சு. இப்போ யோசிக்கிறாராம், எனக்கு தான் தேவையானது சேர்ந்துடுச்சு, நான் என்னதுக்கு இனி இந்த பாம்பு வித்தா காட்டணுன்னு அந்த பாம்பை இவர் விரட்டுறாராம். விரட்டினோன்னு அந்த பாம்பு நாடகமானது என் கடன் தீர்ந்தது, ஆடிய நாடகம் அமைதியாகி முடிந்ததுன்னு சோகத்தில் காட்டு பக்கம் போகுதான். போகிற நேரம் ஊர் மக்கள் அந்த பாம்பை பார்த்து கேட்டாங்களே, ஏ பாம்பே, உன்னையால் தான் அவன் பெரிய பணக்காரன் ஆகினான், இப்போ உன்னையே விரட்டிட்டான் பார்த்தியா, என்ன இருந்தாலும் ஆறு அறிவு தான், அஞ்சு அறிவு தான், உனக்கு முட்டையை காட்டி அவன் ஏமாற்றிட்டான் என்னாண்டு. அப்போ அந்த பாம்பு சொல்லிச்சான், பரவாயில்ல, நான் 5 அறிவு எனக்கு முட்டையை காட்டி ஏமாற்றினான், ஆனால் ஆடவே தெரியாத என்னையை வச்சு உங்களுக்கு வித்தையை காட்டி ஏமாற்றிட்டான். எனக்கு அவனை விட உங்களோட தான் கோபமாக இருக்கு. ஏன்னா நீங்கள் காசு போடலாட்டி எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. நானும் என் வேலையை தேடி என் இறையை தேடி போயிருப்பேன். நீங்கள் காசு போட போயிட்டு தான் எனக்கு இந்த நிலைமை. இனி அவசரம் என்னை விட எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களே, அதை யூஸ் பண்ணுங்கள். இனிமேல் இந்த நிலைமை எந்த பாம்புக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சாங்க அந்த பாம்பு. The cap is shoot, you can wear it. தொப்பி யாரினா தாகண்ட. குட் பை.